இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் நவநாளில் நாம் பழைய உடன்படிக்கை பேழையும் புதிய உடன்படிக்கை பேழையும் குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கை பேழையை எடுத்துக்கொண்டால் பழைய உடன்படிக்கையின் மேலேயே 2 காவல் தூதர்களின் உருவம் இருந்தது. நாம் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாளை எடுத்துக்கொள்ளும் போது அன்னை மரியாளை முதலில் சந்திக்க வந்தவர் கபிரியேல் வானதூதர் தான். பழைய உடன்படிக்கை பேழைக்கும் புதிய உடன்படிக்கை பேழைக்கும் முதல் தொடர்பு அங்கு இருக்கிறது. இரண்டாவதாக நாம் காணும்போது பழைய உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்போது தாவீது அதன் முன்பு ஆடி அவரது ஆடை கீழே விழும் வரை ஆடினார். ஆண்டவரை பார்த்த மகிழ்ச்சியில் அவர் ஆட்டம் ஆடினார். புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாள் தன் உறவினரான எலிசபெத் வீட்டுக்கு சென்ற போது அங்கே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளி குதித்தது, பேருவகையால் துள்ளி குதித்தது. அப்போது எலிசபெத் கூறிய வார்த்தை, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கூறினார். அங்கு தாவீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கடவுளை பார்த்து ஆடினார். புதிய உடன்படிக்கை பேழையின் திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை பார்த்து எலிசபெத் வயிற்றில் இருந்த போதே துள்ளி குதித்தார். இது இரண்டாவது தொடர்பாகும். மூன்றாவது தொடர்பு என்று நாம் பார்க்கும்போது பழைய உடன்படிக்கை பேழை ஒபேதின் வீட்டில் 3 மாதம் இருந்தது. அதே போல் புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாளும் எலிசபெத் வீட்டில் 3 மாதம் தங்கியிருந்தார். எனவே ஆண்டவர் ஒரு திட்டம் வகுக்கும் போது பழைய ஏற்பாட்டை பூர்த்தி செய்யும் வண்ணமாக தான் புதிய ஏற்பாடு இருக்கிறது. பழைய உடன்படிக்கை பேழையும் புதிய உடன்படிக்கை பேழையும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதே போல்தான் கிறிஸ்து பிறப்பை ஆண்டவர் தயாரித்தார். எனவே கிறிஸ்து பிறப்பின் நவநாளை நாம் சிறப்பிக்கும் போது நாம் தயாரிப்போம், கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்போம், புனித வழியில் வளர்வோம். ஆமேன்.